ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா மனோஜ். நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு கம்பெனியில் வந்து சேல்ஸ் இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து 12th தான் முடிச்சிருந்தேன். அதனால் வந்து வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதுனால வந்து நிறைய இடங்களில் ஜாப் சர்ச் பண்ணப்போ ஒரு 7,000 8,000 சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இதுலலாம் இருக்கிறதுனா ஒரு 7,000 8,000 இப்படி சம்பளத்துக்கு தான் வந்து கூப்பிட்டாங்க. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி நம்ம வந்து இப்போதைக்கு வந்து இருக்கிற வேலையை நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து இதை கிடைக்கிற வேலையில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங்கில் வேலை பார்த்தேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறனால அப்போ தான் அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்பாவும் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தார். நம்ம படிப்பு வரல அப்படிங்கிறதுக்காக வீட்டில் நம்ம சும்மா உட்காந்துட்டு சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நானாகவே வந்து ட்ரை பண்ணி போனேன். போனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லிவிட்டான், இது மாதிரி வேலைக்கு சொல்லிவிட்டான். நான் உடனே அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணோன்னே 7,000 தான் சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு ரொம்ப நேரம் வரைக்குமே வேலை இருந்துச்சு. 10 மணி வரைக்குமே வேலை இருந்துச்சு. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இது மாதிரி வந்து ஒரு வருஷம் நம்ம போய் சேர்த்து விட்டான் நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுக்காக உடனே வந்துட்டோன்னா அவன் நேம் வந்து இதாகிடும். ஏன்னா வந்து அவனை வந்து பேசுவாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஒரு 1 இயர்னாச்சும் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா வீட்டுக்கு நம்மளால் முடிஞ்சது வீட்டு செலவுக்குனாச்சும் காசு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாலும் பண்ணாலும் வந்து நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 1 இயர் போணுச்சு. அப்படியே அவங்க சேலரி ஏற்றுற மாதிரியே தெரில. ஆனால் நைட்டு 9 9:30 ஆகும். 10 மணி கூட ஆகியிருக்கு. அவர் ஓனர் வந்து சரி நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இவர் இது பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம இதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்க வேண்டாம், வேறு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் சில நாள் லீவ் இருக்கும். அந்த லீவில் வந்து நாள் வேலையும் சேர்த்து பார்த்துட்டு அன்றைக்கி லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் சரி தெரிஞ்ச இடத்துல விசாரிப்போமே அப்படின்னேன். அப்போ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார், ரியல் எஸ்டேட் கம்பெனியில் நான் அண்ணன் பையன் வேலை பார்க்குறான்ப்பா. அவன் வந்து 12th தான் படிச்சிருக்கான். ஆனால் இப்போ ஒரு 16,000 17,000 சம்பாதிக்கிறான். போய் ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. நீ வேணால் அதில் வேணால் கேட்டுப்பார், நான் வேணால் நம்பர் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரி எதுவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம விட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் போயிட்டு கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து சொன்னாங்க, 12th படிச்சிருக்கீங்க, என்ன பார்த்தீங்க ஒரு வருஷமா என்னன்னு கேட்டார் அந்த சார். நான் அந்த விவரம்லாம் சொன்னேன். இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து 10,000 தான்ப்பா. ஆனால் வந்து நீங்கள் போயிட்டு அந்த நாங்கள் சொல்கிற வேலையெல்லாம் ஆனால் உங்கள் சூப்பர் மார்க்கெட் மாதிரி நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும்லாம் வேலை இருக்காது. காலைல 10 மணிக்கு ஒரு சைட்டுக்கு போகிறீங்கன்னா இங்கே வர்றவங்கள்ட்ட பேசணும். அதாவது நாங்கள் வந்து லேண்டு வந்து இது பண்ணதுக்கப்புறம் வந்து அதை வந்து வர்றவங்க யார் கஸ்டமர் வராங்களோ அவங்கள்ட்ட பேசி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சொல்லணும் பண்ணணும். அது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஈவினிங் ஒரு 6 7:30 மணி 7 மணியோட கூட வந்துடலாம். நீங்கள் உங்களோட ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஒரு சைட்டில் 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் வர்றவங்கள்ட்ட அழைச்சோன்னா காமிக்கணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இது மாதிரி காமிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த விவரத்தை பற்றி எல்லாமே சொன்னார். ஸ்டார்டிங் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சம்பளம் அப்படின்னு கேட்டார். நான் அந்த இதில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். 7,000 ஒரு 500 வந்து டெய்லி ஒரு பேட்டா காசு ஒரு 20 கொடுப்பாரு. நீங்கள் மற்ற ஃப்ரெஷருக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவர் வந்து நல்ல டைப்பாக இருந்தார். உனக்கு வந்து 9,500 சம்பளம்ப்பா. நீ மத்தியானம் சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், ஆஃபீஸ்லேயே வாங்கி கொடுப்பாங்க. 9,500 சம்பளம்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே நான் என்ன பண்ணேன், சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு என்னோடய அந்த மாதம் சம்பளம் அப்போ தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு நின்றுட்டேன். கேட்டார், ஏன்ப்பா சம்பளத்துக்காக நிற்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை சார் அதெல்லாம் இல்லை, ஒரு வெளிநாடு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட சம்பளத்துக்காகன்னு சொன்னால் அவர் மேலே ஒரு தவறாக ஒரு இது வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இது மாதிரி அதெல்லாம் இல்லை சார், வெளிநாடு வாய்ப்பு மாமா ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் இங்கே வந்து இது பண்ணலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உடனே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காக நான் வந்து பார்ப்போம், நம்ம என்ன எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக அமையும், லேட்டாக தான் அமையும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 3 நாளில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. நான் அப்புறம் வந்து என்கிட்ட வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டேன், அம்மாட்டையும் அப்பாட்டையும். அப்பாவும் சொன்னார், அது நல்ல முடிவு தான்ப்பா, ஒரே இடத்துல இருந்து
சம்பளம் வந்து நீ வேலை பார்க்குறதுக்கு ஏற்ற ஒரு சம்பளம் இல்லை. நான் உன்ட்ட அடிக்கடி சொன்னேன். நீ வந்து என்னென்னா நம்ம அப்பா என்னடா அப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.